இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் இந்த நாட்களில் உபவாசம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். எப்படிப்பட்ட உபவாசத்தை நம்ம ஏறெடுக்கணும், எப்படிப்பட்ட உபவாசம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோம், அவர் பதிலை தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அவங்க செய்த உபவாசத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டோம். தாவீதின் வாழ்க்கையில நம்ம செய்த உபவாசத்திலிருந்து நம்ம பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொண்டோம். யோசபாத் துதித்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவங்க ஆண்டவருக்காக தான் இந்த உபவாசங்களை ஏறெடுத்தாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளின் மத்தியில அவங்க ஆண்டவரை முன்னிறுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக அந்த உபவாசத்தை ஏறெடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கிறோம். நம்முடைய உபவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, நம்ம எப்படிப்பட்ட உபவாசத்தை நம்ம ஏறெடுக்கிறோம், நம்முடைய சுயநலமான காரியங்களுக்காக மாத்திரமே நம்ம உபவாசிக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பதிலை தர வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆனா நாம் அவருக்கு பிரியமானவராய் அவரோடு நேரம் செலவிடுகிறவர்களாய் நம்ம உபவாசிக்கிறோமா அப்படின்னு இந்த நாட்கள்ல சிந்தித்து நம்மை சீர்படுத்தி அதற்கேற்ற உபவாசத்தை நம்ம செய்யும் போது நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை இந்த நாட்கள் ஆண்டவர் தர வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள்ல நம்ம ஒரு உபவாசத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தானியேலின் உபவாசத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த தானியேல் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கும் போது இந்த நாட்களின் தொகையை, இந்த பாபிலோனில் உள்ள அடிமைத்தனத்தின் நாட்களின் தொகையை அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளுகிறான். 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தானியேலாகிய நான் எருசலேமின் ஆழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியுடைய சொல்ல வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த தானியேல் சொல்றார். தானியேல் ஒரு பரிசுத்தவான். அவன் 3 வேளை ஜெபித்தான். அவன் ஜெபிக்க கூடாது அப்படின்னு கட்டளை போட்டதுக்கு அப்புறம், யாரையும் தொழுது கொள்ளக்கூடாதுன்னு கட்டளை போட்ட பிறகு கூட அவன் தான் முன் செய்து வந்தபடியே பலகணிகள் திறந்திருக்கு. அவன் ஜெபித்த ஒரு பரிசுத்தவானாய் இந்த தானியேல் காணப்படுகிறான். ஆனா இவன் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்து அந்த தொகையை அறிந்து கொண்டான். எரேமியா 25:11 சொல்லப்படுகிறது. இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாடுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். அப்போ இந்த பாபிலோனின் சிறையிருப்புல 70 வருஷம் இருக்கும். அப்ப இந்த 70 வருஷம் ஆயிடுச்சு, ஆண்டவர் இன்னும் இந்த சிறையிருப்பை மீட்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக உபவாசம் இருக்கிறவனாய் காணப்படுகிறான். தன்னுடைய சுயநல காரியங்களுக்காக அல்ல. தேசம் என்ன செஞ்சிருக்கு, தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அடிமைப்பட்டிருக்காங்க, பாபிலோன்ல சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த சிறையிருப்பின் நாட்கள் முடியறதுக்கு 70 வருஷம் செல்லும் அப்படின்ற தொகையை இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் மூலமாக அறிந்து கொண்டதற்காக அவன் உபவாசிக்கிறான். இப்ப எப்படிப்பட்ட உபவாசத்தை ஏறெடுக்கிறான் அப்படின்னா, ஒரு பொதுநலமான காரியம், என்னுடைய ஜனங்கள், என்னுடைய மக்கள், என்னுடைய தேசத்தின் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்காங்க, அவங்க மீட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காரியங்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். நம்முடைய உபவாசம் எப்படி காணப்படுகிறது? நாம் சுயநலமாய் மாத்திரமே நம்ம ஜெபிக்கிறோமா, இல்ல நம்ம பொதுநலமாய் நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தேசத்தின் பிரச்சனைகளுக்காக, நம்முடைய தேசத்துல அநேக அடிமைத்தனத்தின் நுகங்கள் இருக்கிறது, அநேக பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாருமே அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்காங்க. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் சிறையிருப்புகள் மாறணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்களாய் உபவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோமா அப்படின்னு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த தானியேல் தீர்க்கதரிசி அவன் என்ன பண்றான், இந்த புஸ்தகத்தின் மூலமாக அறிந்து கொண்ட. இதே போல நம்முடைய நாட்கள்ல நம்ம அதிகமாய் வேதத்தை வாசிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அப்பதான் நம்ம அதிகமா ஆண்டவருடைய பாரங்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி அதற்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக உபவாசிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. அவன் 3 வாரம் உபவாசித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த 3 வாரம் உபவாசத்துக்கு முன்பதாக அவன் தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். 3ஆம் வசனத்துல சொல்லி, விண்ணப்பங்களினாலும் தேட நான் என்னுடைய முகத்தை நேராக்குகிறேன், நான் உபவாசிக்கிறதற்காக நான் ஆயத்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்றான். ஆயத்தப்பட்டு அவன் ஜெபிக்கிறான், உபவாசிக்கிறான். நாம ஒரு சில நாட்களாக நிறைய நாள் நம்ம ஜெபிக்கணும், உபவாசிக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம ஆயத்தப்படுகிறவர்களாக நம்ம காணப்படணும். இந்த காரியத்துக்காக நான் உபவாசிக்கிறேன், இந்த காரியத்துக்காக நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம ஜெபிக்கும்
போது அந்த காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்வார் அப்படின்றத இந்த தானியேலின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். அடுத்து 4ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனத்து வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவன் தேசத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யறான், அறிக்கையிடுகிறான். நாங்க உங்களுடைய தீர்க்கதரிசிகளுடைய செவிகளுக்கு நாங்க அவங்க சொன்னதுக்கெல்லாம் நாங்க செவி கொடுக்கல. நாங்க எங்களுடைய நாங்க பாவம் செய்தோம், அக்கிரமக்காரரா இருக்கோம், உமக்குரோதமா பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பாவங்களை, தேசத்தின் பாவங்களை அறிக்கையிடுறான். ஒருவேளை அவன் பரிசுத்தவானாய் வாழ்ந்தான், ஆனா அந்த தேசத்தில் உள்ள பாவங்களுக்காக, தேசத்தின் மக்களுடைய பாவங்களுக்காக நாங்க உங்களுடைய தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் செவி கொடுக்கல, நீங்க இப்படிலாம் எங்களை தீர்க்கதரிசிகள் மூலமாகலாம் சொன்னீங்க, அதுக்கெல்லாம் நாங்க செவி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவருடைய பாவங்களை அவன் அறிக்கையிடுகிறான். நம்முடைய பாவங்களை மாத்திரம் இல்ல, நம்முடைய தேசத்தில் உள்ள மக்களுடைய பாவங்களுக்காக நாம் திறப்பில நிற்கிறோமா, நாம் உபவாசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட உபவாசத்தை நம்மில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா 16ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனத்து வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவன் ஆண்டவருடைய பதிலுக்காக அவன் காத்திருக்கிறான். என் தேவனே, என்னுடைய செவியை சாய்த்து கேட்டல்லுங்க, நாங்க உங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நீங்க எங்களுக்கு செவி தாங்க, எங்களுக்கு பதில் தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பதிலுக்காக அவன் ஜெபிக்கிறான். நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம், நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க மிகவும் குறைவானவர்களாக நம்ம காணப்படுவோம். இந்த தானியேல் என்ன பண்றான், அவனுடைய காரியத்துக்காக மாத்திரம் இல்ல, அவனுடைய தேசத்தின் சிறையிருப்புக்காக நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய தேசத்தில் அநேக சிறையிருப்பு இருக்கு. இப்படிப்பட்டதான சிறையிருப்புகளுக்காக, இந்த சிறையிருப்புகள் நீங்கும்படியாக உங்களே என்னையும் உபவாசிக்கும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும், நம்ம ஜெபிக்கணும், ஜெபித்து நம்முடைய தேசத்தில் உள்ள சிறையிருப்புகளை மாற்றுவதற்கு நாம் திறப்பில நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்டதான காரியங்களை இந்த தானியேல் செய்ததுனால அவன் பெற்றுக்கொண்ட காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 20-21ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த காபிரியல் வேகமாய் பறந்து அந்திப்பலி நேரமாகிய வேலையில என்னை தொட்டான். அப்போ நீ புறப்பட்டு நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதோ உனக்கு இது கட்டளை வெளிப்பட்டது, உனக்கு பதில் கிடைச்சது அப்படின்னு சொல்லி இந்த காபிரியல் தூதன் மூலமாக இந்த பதிலை இவன் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம் அதிகமாய் ஜெபிக்கும் போது, நாம் அதிகமாய் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியங்களை நம்மளுக்கு என்ன செய்றார், தூதர்களின் மூலமாக நம்மளுக்கு பதிலை தர வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் அப்படின்றதுதான். அடுத்து 10ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 13ஆம் வசனத்துல சொல்லியிருக்குது, அந்த பதிலை கொண்டு வரும்போது அந்த பெர்சியா தேசத்தின் அதிபதி அதை தடை பண்ணுகிறான். அப்ப தடை பண்ணும்போது அந்த மிகாவேல் தூதன் இவனுக்கு உதவியாக வந்தான் அப்படின்னு சொல்லி 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான், ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு பதிலை கொடுக்கிறாரு. அந்த பதில் பெற்றுக்கொள்வதற்காக அந்த அதிபதி, அதாவது பெர்சியா தேசத்தின் அதிபதி எதிர்த்து நிற்கும் போது மிகாவேல் தூதன் உதவியாக நிற்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஜெபத்தின் வல்லமை, உபவாசத்தின் வல்லமை, தூதர்கள் மிகாவேல் யுத்தம் பண்ணுகிற தூதனாய் காணப்படுகிறான். அப்போ யுத்தம் பண்ணு அந்த பெர்சியா தேசத்தின் அதிபதியோடு யுத்தம் பண்ணுவதற்காக மிகாவேல் வந்திருக்கிறார். அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் தருவார். நம்ம நம்முடைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது இல்ல, இந்த தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது நாம் நம்முடைய மாம்சத்துல நம்ம யுத்தம் பண்ண முடியாது. நமக்காக ஆண்டவர் சேனைகளை அனுப்ப வல்லமையுள்ள தேவன். அந்த தூதர்களின் துணையோடு நாம் அந்த பிசாசின் போராட்டங்களை, பிசாசுக்கு எதிர்த்து நம்ம போராடுகிறவர்களாக, யுத்தம் செய்கிறவர்களாக ஆண்டவர் அந்த வல்லமை தருவார். அப்போ நம்ம தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கும் போது தூதர்களை அனுப்பி நமக்கு பதிலை மாத்திரம் அல்ல, அவர்களோடு எதிர்த்து நிற்கிறதற்கு உதவியாகவும் நமக்கு தூதர்களை அனுப்புகிறார். இப்படிப்பட்டதான வல்லமைகளை ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல நாங்கள் தானியேலின் உபவாசத்தை குறித்து ஆண்டவரே நாங்க தியானித்தோம் தகப்பனே. இந்த தானியேல் அப்பா இசப்பா சுயநலமாய் ஜெபிக்கல ஆண்டவரே, தேசத்திற்காக, தேசத்தின் சிறையிருப்பு மாறும்படியாக அந்த வேத வசனங்களை தியானி அந்த நாட்களின் தொகை நிறைவேறின போது ஜெபித்தான் அப்படின்னு பார்க்கிறோம். நாங்களும் நீர் எங்களுக்கு கொடுத்த வேத வசனத்தை நாங்கள் அதிகமாய் தியானித்து அதிலுடைய காரியங்களை கவனித்து நாங்கள் அதற்காக உபவாசம் இருந்து எங்கள் தேசத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உபவாசிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களுடைய சுயநலமான ஜெபங்களை எங்களை மாற்றி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக திறப்பில் நிற்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. அந்த பதிலை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே சப்பா அந்த தூதர்கள் ஆண்டவரே எங்களுக்கு துணையாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வருகிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுகிறதற்காக உடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துறோம். அப்படிப்பட்டதா வல்லமையை கிருபைகளை எங்களுக்கு தந்தருங்க. துதிகான மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துற, நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
மகிமை